குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏஐபி எக்ஸாம் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம லா காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஏஐபி வந்து 19th ஒன் போட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. செப்டம்பர் 3 வந்து ஏஐபி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கானது போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் பழைய அப்ளிகேஷனுக்கு இப்போ உள்ள அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, முன்னாடி வந்து ஏஐபி வந்து செகண்ட் டைம் எழுதுறவங்க, தேர்ட் டைம் எழுதுறவங்க நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் என்ன நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த நம்பரை கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிப்பீட் மோட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் மாத்திரம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். தென் இதுக்கப்புறம் எப்போவும் போல் யூஷுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் மோடுக்கு போயிடுறீங்க. இதுதான் இதோடது. ஸ்டார்ட் பண்ண செப்டம்பர் 3 ஓப்பன் ஆகிடுச்சு ரெஜிஸ்ட்ரேஷன். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ளோசிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 25 க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட், இதோட பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 28. ஏதாவது கரெக்ஷன் இருக்குது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் அப்படின்னா October 30 பண்ணி முடிச்சிருங்க. அதுதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு என்னைக்கு வருது அப்படின்னா November 8. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 24. இதில் எவ்வளோ பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 45% என்னென்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் போட்டுறாங்க. 40% வந்து எஸ்டி மக்கள், அதுக்கப்புறம் டிசேபிள்டு மக்களுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா எழுதுங்க எக்ஸாம்ஸு. எக்ஸாம்ஸ்க்கான ஹிண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. அட்வொகேட்ஸ், வருங்கால அட்வொகேட்ஸ்க்கு, லாயர் மக்கள் இதை முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் அட்வொகேட்ஸ். சரிங்களா? த்ரீ அட்டம்ஸ் தான். ஃபஸ்ட் அட்டம், செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம் தான் நம்மளுக்கு ஃபைனல். அது இல்லைன்னா நீங்கள் எழுதி போக முடியாது. ஸோ இது முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் கோர்ட்டில் போய் அப்பியர் ஆக முடியும். எஸ்பெஷலி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கெலாம் வந்து ஃபார் கிரிமினல் கேசஸ் நம்ம பெயில் அப்ளை அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் மூவ் ஆகணுன்னாவே இப்போல்லாம் நீங்கள் ஏஐபி முடிச்சிருந்தா மாத்திரம் தான் உங்கள் நம்பரை, என்ரோல்மெண்ட் நம்பரை நம்ம கோர்ட்டுக்குள்ளேயே கொண்டு போக முடியும். இப்போ ஆன்லைனில் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த ஏஐபி எக்ஸாம் முடிக்கலை அப்படின்னா உங்களோட நம்பரை வச்சு, என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு கேஸ்க்குள்ளே நீங்கள் மூவ் ஆக முடியாது. ஸோ மஸ்ட் முடிச்சிருங்க. சரிங்களா? எக்ஸாம்ஸ்க்கான ஹிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணிங்கனாவே ஸோ யூ கேன் ஈஸிலி பாஸ் த எக்ஸாம். ஓகே, நான் ஃபாலோ பண்ணது இந்த ஹிண்ட்ஸ் தான். பெருசாக ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு. யூஷுவல் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நான் சொல்கிறது தான். நம்ம வந்து ஒரு ஆன்சர் ஷீட் எடுத்து வச்சுட்டு, ஒரு ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணால் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கணும் எது கரெக்டு, அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியுதா அப்படின்னு. நீங்கள் இதில் எல்லாத்தையும்லாம் யாராலையுமே படிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளோ புக்ஸில் வந்து அவ்வளோ இது இருக்கும். சின்ன ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். பேர் ஆக்டை எடுத்துக்கோங்க. பேர் ஆக்டில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால், பேர் ஆக்டை எடுத்துகிட்டு செக்ஷன் இருக்கு இல்லையா, செக்ஷனை வச்சு கொஸ்டின்ஸுக்கு மூவ் ஆகுங்க. அந்த செக்ஷனை வச்சு டக்குன்னு அது எந்த பார்ட்டில் இருக்குது, நமக்கு செக்ஷன் படித்தோடனே தெரியும் எந்த சிவில் கேஸா கிரிமினலா எதுன்னு நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். தென் நம்ம அதுக்கப்புறம் மூவ் ஆகுங்க. செக்ஷனை வச்சு அந்த புக்கை எடுத்துகிட்டு அந்த பேர் ஆக்டுக்குள்ளே போயிட்டு அதே லைன் இருக்கான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் என்ன ஆனால் அதுலேயே இஸ் நாட் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம அதை என்ன ஐடென்டிஃபை பண்ணிடுறோம்னா, அது ஆல்ரெடி இருக்கிற அந்த வேர்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிடுவோம். அப்படி சூஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி செக்ஷன் வரதை கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆக்டோடது எப்பப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேஸு, இது வந்து இந்த கேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் இந்த 10 years கொஸ்டின் பேப்பரில் ரெஃபர் பண்ணுறீங்களே, அதுலேருந்து ஏதாவது ஒன்றாவது வந்துடும். ஸோ நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் ஆவீங்க. பாஸ் பண்ணிவிடுங்க, அதுதான் என்னோடது. ஏன்னா இது ஓப்பன் புக் தான். எல்லாருக்குமே பேர் ஆக்ட் கொண்டு போங்க. எனக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப இதாக தெரியாதுங்க, ஃப்ளூயண்ட்டாக தெரியாதுங்க, நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். தமிழ்லேயே சூஸ் பண்ணுங்கள். தமிழில் சூஸ் பண்ணிங்கன்னாவே இங்கிலீஷ் தமிழில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும். நீங்கள் இங்கிலீஷில் சூஸ் பண்ணால் வெறும் இங்கிலீஷில் மாத்திரம் தான் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓப்பன் புக் தான். அதனால சொல்கிறேன், நீங்கள் வந்து புக்ஸு நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, பேர் ஆக்ட் அலோவ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே பேர் ஆக்ட் அலோவ் இருக்கும். தெரியலை அப்படின்னா, உங்கள்கிட்ட அந்த பேர் ஆக்ட் இல்லை தெரியல அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க பேர் ஆக்ட் வச்சுருப்பாங்க, கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஸோ எடுத்து பார்த்து யூட்டிலைஸ் பண்ணி எழுதுங்க. எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அஸ் அட்வொகேட்டாக நான் சொல்கிறேன், நல்லா பண்ணுங்கள், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நன்றி மக்களே.